வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னாக்க 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினியிசம், அதை பற்றி தாங்க பேச போகிறோம். எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிக்க துவங்கி 50 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. அபூர்வ ராகங்கள் டு கூலி, அந்த ஜேர்னி பற்றி தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் பேச போகிறோம். அவர் என்னோடய ஃபேவரட் ஃபில்ம் ரஜினி எப்படி எந்த படத்துலேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது, இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். அவர் இது வரைக்கும் இந்த கூலி 171வது படம், அவரோட படம். 170 படம் நடிச்சிருக்காருங்க. ஹிந்தி, கன்னடம், தமிழ், தெலுங்கு. தமிழில் தான் மெஜாரிட்டி. சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே நமக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் ஃபேமஸ்ஸு. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் வர முடியும். அது இனிமேல் பிறக்கவும் முடியாது, இனிமேல் வரவும் முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இன்றைக்கி அவரோட ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா கூலி அவர் கரெக்டாக இந்த அபூர்வ ராகங்கள் 1975 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. சேம் கூலி 2025 ஆகஸ்ட் 14, 15 ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸாக்டாக 50 வருஷம் கழித்து அந்த ட்ராவல் தான் கூலி ட்ராவலு. ஃபஸ்ட்டு அவரை டாப்பாக நமக்கு அவர் ஏன் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்லாம் ட்ராவல் பண்ணுவோம். அவரை 5 காரணம் எதனால் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் தெரியுமா? ஃபஸ்ட்டே சிம்பிளிசிட்டி, அது ஒன்று. ரொம்ப அவர் எளிமையான மனிதர், எல்லாருனாலையும் அப்ரோச் பண்ணக்கூடிய மனிதர். இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஈகோ எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி அவர் ஒரு வார்த்தை, ஒரு பஞ்ச் டைலாக், ஒரு வார்த்தை சொன்னால் 100 தடவை சொன்னாமல், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற அந்த டயலாகு, அந்த ஒரு வார்த்தையில் ஏன் வழி தனி வழி, இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் எல்லாமே அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்திச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவது அவரோட ஸ்டைலு, அவருக்கு அந்த கண்ணாடி போடுற அந்த விதமாகட்டும், அதே மாதிரி இந்த இதில் நினைக்கிறேன், எஜமான்லாம் நினைக்கிறேன் இல்லை, துண்டை தூக்கி போடுவார். கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க. துண்டை தூக்கி போடுவார். அந்த ஸ்டைலெல்லாம் அவரை தவிர்த்து அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. ஒன் அண்ட் ஒன்லி நம்ம தலைவருக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, நிறைய ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸில் நடிச்சிருப்பார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தர்மத்தின் தலைவன், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தம்பிக்கும் அண்ணாவுக்கும் உள்ள பாசம். அதே மாதிரி அண்ணாமலையில் அவங்க அம்மா சென்டிமெண்ட்டு, அந்த அம்மாவோட வீடை இடிக்கிறதுனால தான் சரத்குமார் கூட பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயுமே நிறைய அந்த ராஜா சின்ன ரோஜாலெல்லாம் குழந்தைங்கள், அந்த குழந்தைங்க கூட இருக்கிற பாண்டு, இதெல்லாம் தான் அவரை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார் அந்த படத்துலலாம். அதே மாதிரி அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜிங்க, சான்ஸே இல்லாத எனர்ஜி. இப்போ வரைக்குங்க யாராவது 75 வயசில் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிக்க முடியுமாங்க? அது நம்ம ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவர்கள்னால மட்டும்தான் நடிக்க முடியும். அவரோட அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜி தான் அவரை அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக எல்லா தான் கூட நடிக்கிறவர் கமல்ஹாசன் அவர்கள் கூட நடிச்சிருக்காரு, பிரபு அவர்கள் கூட நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட கோஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஆகட்டும், எல்லா ஆக்ட்ரஸ் கூடயும் அவர் அந்த மதிப்பு கொடுக்கறதாகட்டும், அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சுன்னு இருக்கு இல்லையா, அது அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஈவன் ஒரு இன்டர்வியூவில் விவேக் அவர்கள் சொல்லியிருப்பார். நான் கேட்டேன், காசிப்பே அவர் பேச மாட்டாராம். அவர் உங்களுக்கு இந்த விஷயம் பற்றி தெரியுமா அப்படின்னு சொன்னேன்னா, அவர் அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காசிப்பே பேசாத, தன்னோட கோஸ்டார்னாலும் காசிப்பே இப்போல்லாம் சின்ன விஷயம்னாலும் நம்ம ஒருத்தவங்கள இதில் குளிர்காய நினைக்கிற உலகத்தில் அவர் யாரையுமே காசிப்பே பேசாத இதுதான் அவரை சூப்பர் ஸ்டார் உயரத்துக்கு கொண்டு போயிருக்குங்க. அதனால தான் அவர் இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்தது சூப்பர் ஸ்டார் பட்டம் உங்களுக்கு எப்படி அவருக்கு யார் கொடுத்துருப்பான்னு தெரியுமாப்பா? எனக்கு தெரிஞ்சு கலைப்புலி தானும்.
கலைப்புலி தானு, ரைட். கலைப்புலி அதுதான் வந்து நான் படித்தது. கலைப்புலி தானு அவர்கள் தான் பைரவி அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து கொடுத்ததாக ஒரு கேள்வி. சில இடத்துல சில ஆர்டிகல்ஸில் வந்து பில்லா நடித்தார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்ததாகவும் சில இடத்துல இருக்குது. ஸோ ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து கலைப்புலி தானு அவர்கள் தான் வந்து சூப்பர் ஸ்டார் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருல்ல. அதுதான் பைரவிங்கிற படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்தஸ்து கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் ஒன்று. இப்போ வந்துட்டு அவரோட படங்களை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு என்னப்பா ஃபேவரட் படம் அவர் நடித்ததுலையே? சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு பில்லா படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த டபுள் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார் அதில். பில்லா டான் கேரக்டரில் அது வந்து ஏதோ அமிதாப் பச்சனோட இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பில்லா படம் பிடிச்சது. ரீசெண்ட் டேஸ் நாங்கள்லாம் அந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற சமயத்தில் ஆல் டைம் ஃபேவரேட் எனக்கு பாஷா வந்து எனக்கும் தான். பாஷா நேரம் பார்த்தாலும் எனக்கு சலிக்காது. அது வந்து 1995 வந்ததுன்னு நினைக்கிறேன். பாஷா சான்ஸே இல்லாமல் ஒரு எனர்ஜிங்க அந்த பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரும்போது இருக்குல்ல, அந்த ரகுவரன் அந்த வில்லன்னா அப்படி இருக்கணும், ஹீரோனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு படம். எனக்கு இன்னொரு பேர் தெரியுமா அப்படின்பார் பாக்ஷாவில். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் அந்த டயலாக் வந்துட்டு அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை. ஸோ அவரோட ட்ராவல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா 1975 பாலச்சந்தர் படத்தில் தான் அறிமுகமானார். அபூர்வ ராகங்கள் அதில் வந்து சும்மா சின்ன கேரக்டரில் தான் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வில்லனாக தான் அவரோட ட்ராவல் ஆரம்பிச்சுது. அப்போவே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, இந்த இவர்கிட்ட இருக்கிற அந்த கண்ணில் இருக்கிற அந்த பவர், அந்த எனர்ஜியெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சூப்பர் ஸ்டாராக வருவாங்க நிறையா பேர் கணிச்சிருக்காங்க. அந்த கணிப்புக்கு ஏற்ற மாதிரியே அவர் வந்து அவள் ஒரு தொடர்கதை, அதுலேயுமே அவர் வில்லன் தான். 3 முடிச்சு அதில் வந்து இந்த கப்பலில் போயிட்டே கமலை தள்ளி படகுல போயிட்டு கடவுள நதிகளிலே அந்த இதில் வந்து அவரை தள்ளி விட்டுருவார். அதில் வில்லனாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 16 வயதினிலே, அதுக்கப்புறம் அவர்களில் சுஜாதா அண்டு ரஜினிகாந்த் மிரட்டி இருப்பார். அவர்களில் ரஜினிகாந்த் வில்லனா, அதாவது ஒரு ஹஸ்பண்டாக இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நடிச்சிருப்பார். ஸோ அந்த கேரக்டரு. அதுக்கப்புறம் 3 முடிச்சு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதிலெல்லாம் வில்லனாக தான் அவர் வந்து 1977 வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தது வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள். எஸ்பி முத்துராமன் தான் அவர் பேர். அவர்கள் 1977 புவனா ஒரு கேள்விக்குறி, அதுதான் அவருக்கு வந்து சுமித்ரா கூட நடிச்சிருப்பார். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக நடித்த ரோல். அதுக்கப்புறமா அன்ஸ்டாப்பபிள், முள்ளும் மலரும், தங்கைக்கோசரம் வந்து ஒரு கை இழந்து சரத் பாபு, அந்த படமெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். அப்புறம் பில்லா வந்து ஒரு டானா அவதாரம் அடிச்சிருந்தேன். மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த பாட்டெலாம் ஸ்டாட்ஸே இல்லாமல் இருக்கும் அது. அப்புறம் ஜானி, முரட்டு காலையில் அது என்னப்பா, அண்ணனுக்கு என் மனசு தங்கம், அந்த பாட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நெற்றிக்கன்லாம் வந்து வில்லனாகவும் நடிச்சிருப்பாரு. மாமனாராக வந்து ஒரு மாதிரி ரணகலப்படுத்தியிருப்பார், மாமனாராவும் அண்டு அப்பாவாவும். அப்புறம் அவர் காமெடி அவருக்கு ரொம்ப நல்லா வரும்னு காமிச்ச படம் வந்து தில்லுமுள்ளில் வந்து அந்த காமெடி வந்து இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. அவருக்கு தேங்காய் சீனிவாசனுக்கும் அந்த பேர் சொல்லும்போது ஃபுல்லாக சொல்லுவார். லாஸ்ட்டில் ஏமாற்றிட்டு போய் பேஸ்பால் ஸ்டேடியமில் உட்காருது வாய்ப்பே இல்லை அந்த இது. அப்புறம் 3 முகமில் வந்துட்டு 3 ரஜினிகாந்தாக வருவார். அலெக்சாண்டர்னு ஒரு கேரக்டரில் அந்த மாதிரிலாம் வருவார். அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஏறுமுகம் வந்தது பாருங்கள், வேலைக்காரன், மனிதன், அப்புறம் தர்மத்தின் தலைவன் தான் பிரபு கூட அந்த தம்பி பாசத்தோட, அது ராஜாதி ராஜா சின்ன ரோஜா, கண்டினியூஸ் ஹிட்ஸு. மாப்பிள்ளை இல்லைன்னா வந்து அப்புறம் மன்னன் அவரும் செம்ம காமெடியாக இருக்கும். சான்ஸே இல்லை. அதெல்லாம் வந்து அந்த 1980s ஃபுல்லாக வந்து ஃபுல் ஸ்வீப்புன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ராமராஜன், கமலஹாசன், அப்புறம் அவர்கள், அப்புறம் எல்லாருமே கலக்கிட்டு இருந்த சமயம். இன்னொரு பக்கம் ஒரு தனியாளாக கோலோச்சினார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அந்த படமெல்லாம் வந்தது. பணக்காரன்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு, இப்போ வரைக்கும் கல்யாணத்தில் ஏதாவது பாட்டுனா அந்த பாட்டு தான் வரும். 100 வருஷம் இந்த அழகாக அதில் லீடி கெட்டப்லலாம் வர போட்டுட்டு வருவார். ஸோ
அதுக்கப்புறம் வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது மணிரத்னம் ஒரு படத்தில் தளபதி மம்முட்டியோட வாவ், அதில் வந்து அந்த நான் வந்து அதை வந்து டெக் எடுத்து தான் அந்த படம் பார்த்தோம். தியேட்டர்லலாம் போய் பார்க்கல அந்த சமயத்தில். அப்போ டெக் எடுத்து தான் பார்த்தோம். இன்னும் நான் அந்த ஹவுசிங் யூனிட்டில் இருந்தேன். அத்தனை பேரும் சேர்ந்து அந்த தளபதி படத்துக்கு உட்காந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். மாசாக இருந்தது. தளபதி, அதுக்கப்புறம் அண்ணாமலை, வரிசையாக 1995 பாஷாலாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அவருக்கு வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு, பாண்டியன் மட்டும் சரியாக ஓடலைன்னு நினைக்கிறேன். அதை தவிர அவருக்கு வந்து நான் ஸ்டாப்புங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து இந்த அவர் கூலி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா என்ன அவரோட எபிசோட்லாம் இந்த ஒரு எபிசோடில் முடியாதுங்க. நான் இன்னொரு எபிசோடும் திருப்பி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது. 1999 வந்த படையப்பா, அதில் நீலாம்பரிக்கு ஆப்போசிட்டாக கேரக்டரில். அதுக்கப்புறம் இப்போ வேட்டையன் வரைக்கும் அவர் என்ன நடிப்பை வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. அந்த ஸ்டைலு ஸ்வாகு யாருக்கும் வராது. ஸோ அதனால தான் அவர் ஒன் அண்ட் ஒன்லி தலைவராக இருக்கார். உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணுமாப்பா? உங்களுக்கு ஏதாவது ரஜினிசம் பற்றி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சந்திரமுகி 2005 வந்தது. உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணுமா பாயிண்ட்ஸு? கொஞ்சம் பக்கத்தில். மெயினாக வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச வந்து எவ்வளோ பெரிய ஒசரத்துக்குலாம் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, ரொம்ப அடக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி ஃபீல்டில் எந்த ஒரு புது டைரக்டரோ, புது நடிகரோ, புது மியூசிக் டைரக்டர் யார் நல்லா பண்ணியிருந்தாலும் உடனே அவங்கள கூப்பிட்டு பாராட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, அந்த குணம் வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் சினி ஃபீல்டில் உண்டு. அது வந்து ரஜினி ஸ்டார்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்க இதில் இப்போ வரைக்கும் டவுன் டு எர்த் பர்சன். ஆமாம், அது ஒன்று வந்து அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். கூலி படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். ஃபேனாகவும் சரி, ஒரு ரிவ்யூவராகவும் சரி, எல்லாவாகவும் அவரோட படம் வந்து ஹியூஜ் வெற்றி பெறணும். சரி, August 14 அவரோட ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ளே சரி இந்த 50 years ஆஃப் ரஜினி இசம் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ஃபில்மாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.